கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எனக்கு இருக்கிற டாஸ்க் யாராலும் செய்ய முடியாத அளவுக்கு பெருசா இருக்கே, எனக்காக யாரால் செய்யக்கூடும் என்று நினைக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆசா தன்னையும் தன் நாட்டையும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஏராளமான படையோடு எத்தியோப்பியர் ஆசாவுக்கு எதிராக யுத்தத்திற்கு வந்தனர். ஆசா தன்னுடைய பலத்தினால் அந்த யுத்தத்தை மேற்கொள்ள விரும்பவில்லை, தேவ பலத்தை சார்ந்திருந்தார். எனவே 5 வகையான ஜெபங்களை செய்கிறார். ஆசா தன் பலனை நம்பாமல், தன்னுடைய துணையையோ மனிதர்களையோ நம்பாமல் தேவனை நம்பி யுத்தத்திற்கு போகும் முன்னாடி அவரிடத்தில் அறிக்கையிட்டு ஜெபிப்பது, பலன் உள்ளவனோ பலனற்றவனோ உதவி செய்யறது உங்களுக்கு லேசான காரியம். நாங்க உம்மத்தான் சார்ந்திருக்கிறோம், எங்களுக்கு துணையாக நில்லும். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு உம்முடைய நாமத்துல தான் நாங்க வந்திருக்கோம். ஏன்னா நீங்க என் தேவன், மனுஷன் எங்களை மேற்கொள்ளாதபடி பாத்துக்கங்க அப்படின்னு தெளிவா தேவனை நம்பி, அவரை சார்ந்த அவர் பலனை நம்பி, அவர் நாமத்தை நம்பி யுத்தத்துக்கு புறப்பட்டார். தேவனும் மிகப்பெரிய ஜெயத்தை அவருக்கு கொடுத்தார். ஆமாங்க, கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், உலகத்தில் இருப்போனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்னு. நமக்கு முன்னாடி இருக்கிற டாஸ்க், நம்மளுடைய எதிரிகள் எவ்வளவு பெரியதாயிருந்தாலும் நம் தேவன் எல்லாவற்றிலும் பலமானவர். அவருடைய வல்லமையையும் அவர் நாமத்தையும் அவர் துணையையும் நாம் சார்ந்திருக்கும் போது எல்லா பெரிய காரியங்களும் உங்கள் கால்களின் கீழ் வந்து தங்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு மேலான உதவிகளை செய்ய காத்திருக்கிறார். இங்க நமக்கு தேவையானது விசுவாசம் மட்டுமே. 1 சாமுவேல் 13 பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு சூதான யுத்தத்தை செய்தார்கள். அவர்களிடத்தில் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதபடிக்கு அதை ரிப்பேர் பண்ண ஒரு கொல்லன் கூட இல்லாதபடி பார்த்து கொண்டனர். எனவே அவைகளை நம்பியிருந்த சவுல் யுத்தத்திற்கு புறப்பட்ட பயந்திருந்தார். ஆனால் யோனத்தானோ பட்டயத்தையும் ஈட்டியையும் நம்பாமல் தன் ஆயுததாரியை பார்த்து, கொஞ்ச பேரை கொண்டாயிலும் அநேக பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்று சொல்லி அவர் துணையோடு 2 பேர் யுத்தத்திற்கு புறப்பட்டனர். நடந்து கூட போக முடியலை, செங்குத்தான மலை தவழ்ந்தே சென்றனர். ஆனால் அவர் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி பெலிஸ்தியர் மத்தியில் ஒரு பயங்கரத்தை உண்டாக்கி இவர்களுக்கு மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்தார். வெகு திரளான படையினர் முன்பாக கொஞ்சமா இருந்த போதிலும் ஆசாவும் யோனத்தானும் ஜெயிக்க காரணம் என்ன? ஆசாவோ தேவனுடைய வல்லமையை முற்றிலும் சார்ந்து நம்பி அதை அறிக்கையிட்டார், ஜெயித்தார். யோனத்தானோ பட்டயத்தையும் ஈட்டியையும் மனித கூட்டத்தையும் நம்பாமல் தேவனால் எனக்கு ஜெயம் கொடுக்க முடியும் என்று விசுவாசித்தார், ஜெயித்தார். இங்கு அவர்கள் ஜெயிக்க காரணமாய் இருந்தது தேவனை சார்ந்து அவர் மேல் வைத்த விசுவாசமே. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த கிராமத்துல விசுவாசம் இல்லாததுனால அதிக அற்புதம் அவரால் செய்ய முடியலன்னு சொல்லி. நாம் உணர வேண்டியது, உலகத்தில் இருப்போனிலும் நமக்குள் இருக்கிறவர் மிக பெரியவர் என்று. அவருடைய வல்லமையை நாம் மட்டுப்படுத்தும் போது நம் வாழ்க்கையில் எந்த அதிசயங்களும் நிகழாதுங்க. அவருக்கு எந்த தடையுமே கிடையாது. நம் விசுவாசமே நம் காரியங்களை சுதந்திரிக்க தடையாய் உள்ளது. விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு இது கர்த்தரால் முடியுமா, அது கர்த்தரால் முடியுமான்னு சொல்லி அவிசுவாசத்தோடு இருக்கும் போது தேவனிடத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்க முடியாது. 100க்கு 100 அவர் வல்லமையை சார்ந்து நாம் இருக்கும் போது அவர் நமக்கு ஜெயத்தின் மேல் ஜெயம் தருவார். ஒரு கன்னியையும் கிழவியையும் பிள்ளை பேற்றால் ஆசீர்வதித்தவர், மண்ணில் இருந்த மனிதனை செய்தவர், செங்கடலை பிளந்தவருக்கு உங்களுடைய பிரச்சனை அவ்வளவு பெருசா இல்லவே இல்லை. தேவனுக்கு அது லேசான காரியம் என்று சொல்லி அவரை சார்ந்து இருக்கும் போது நாமும் எவ்வளவு பெரிய சவால்களையும் சந்திக்க முடியுங்க. நமக்கு தடையா இருப்பது நம் அவிசுவாசம் மட்டுமே. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும்னு சொல்ல கேட்ட மனிதனுக்கு விசுவாசத்தை கொடுத்து மகனை சுகப்படுத்தினீரே. இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய அற்புதம் என் வாழ்வில் நிகழக்கூடாதபடிக்கு எனக்குள் இருக்கும் அவிசுவாசத்தை எடுத்து போடும். தேவரீர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாத வேதம் சொல்லுகிறது. என் அவிசுவாசம் எனக்கு தடையாய் இல்லாதபடிக்கு உம்மை முழுமையாய் விசுவாசித்து உம் ஆச்சரியமான அற்புதங்களை அனுபவிக்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.